ப்ளீஸ் சிபி, பொறுமையா இருங்க. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? இப்பதான் ஜனமாவுக்கு பிபி ஏறி அவங்களுக்கு மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். உங்க கோவத்தை பார்த்தா எனக்கே பயமா வருது. சிபி, பொறுமையா இருங்க. அப்பவே சொன்ன அந்த ராஸ்கலை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி. 2 நாள் என் தங்கச்சி வீட்டோட இருந்தா. அழுதுகிட்டே இருந்தாலும் அவனை பத்தி பேசவே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அவ மனசை மாத்திரலான்னு நாங்களும் நம்பிக்கையா இருந்தோம். இன்னைக்கு வெளியில போனவள அவ மனசை கலைச்சிட்டான்ல. அவன் எந்த அளவுக்கு தைரியம் கொடுத்திருந்தா அவன் எந்த அளவுக்கு என் தங்கச்சி மனசை மாத்தி வச்சிருப்பான். இதனால்தான் அவன் ஜானுவை எதிர்த்து பேசியிருக்கா. Damn it. தமிழ், என் தங்கச்சி பேசுறது உனக்கு புரியலையா? அவன் நம்ம எல்லாரையும் விட பிரபுதான் முக்கியம் சொல்லி போயிட்டு இருக்கா. இந்த நிமிஷமே நம்ம எல்லாரும் தூக்கி போய் அவன் பின்னாடி போயிடுவா. சிபி, ப்ளீஸ், அப்படிலாம் நடக்காது. நீங்க ஓவரா திங்க் பண்றீங்க. இல்ல தமிழ், நடக்கும். அந்த ராஸ்கல் நடத்துவான். அவன் சாவி கொடுத்தா ஆடுற பொம்மையாக்கி வச்சிருக்கான் என் தங்கச்சியா. பிரபுவை கொன்னுட்டா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருமா? பதிலுக்கு வர்ஷினியை சூசைட் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? அதை யோசிச்சீங்களா? அந்த பிரபு தான் முக்கியம்னு இவ்ளோ ஆவேசமா பேசுற உங்க தங்கச்சி அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? முதல்ல அவசரப்படாதீங்க. இது முள் மேல பட்ட சேலை மாதிரி. அவசரப்பட்டு எடுத்தா மொத்தமா முடிஞ்சிரும், கந்தர் கோலாயிரும். பொறுமையா நிதானமா எடுக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். என்ன நம்புங்க. உட்காருங்க, உட்காருங்க. வர்ஷினி கிட்ட நான் போய் பேசுறேன். வர்ஷினி, 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 ஜனமா, ஜனமா, சிபி, சேது, வர்ஷினி, என்ன வர்ஷினி நீ? வர்ஷினி, வர்ஷினி, என்ன பாரு வர்ஷினி, 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 என்னாச்சு வர்ஷினி? வர்ஷினி, ஏய் சேது, போய் வண்டி எடு, போ. வர்ஷினி, ஏய் போடா, போய் வண்டி எடு. அவ இப்படி எல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அவகிட்ட அவளை கோமா பேசியிருக்கவே மாட்டேன். அத்தை, அழாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. வர்ஷினிக்கு ஒன்னும் ஆகாது அத்தை. அத்தை, தைரியமா இருங்க அத்தை. ஜானு, தைரியமா இரு ஜானு, ஒன்னும் ஆகாது. தமிழ், ஜனமா, வர்ஷினிக்கு எதுவும் இல்ல. கொஞ்ச நேரத்துல கண்ணை முடிச்சிருவா. அப்புறம் போய் நாம பார்க்கலாம். ஆனா தயவு செஞ்சு யாரும் அவளை திட்டக்கூடாது. இந்த வயசு பொண்ணுங்க எல்லாரும் தான் விருப்பப்பட்டவங்க கிடைக்கலனா இப்படிதான் தப்பான முடிவை எடுக்க தோணுது. நம்ம தான் முன்னாடியே கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். தப்பு நம்ம மேலேயும் இருக்கு. இங்க சிபி, தமிழ் யாரு? நாங்க தான் சிஸ்டர். அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் உங்க 2 பேர்கிட்ட பேசணும்னு அவங்க வர சொல்றாங்க. பிரபு நல்லவரு. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் எந்த திட்டத்தோடையும் இந்த குடும்பத்துக்குள்ள வரல. அவன் அப்பா பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணுவான்? தமிழ் சொல்லு. தமிழ், பிரபு இல்லாம என்னால வாழவே முடியாது. தமிழ், ப்ளீஸ் தமிழ், என்ன புரிஞ்சுக்கோங்க. யாராலையும் என்ன கன்வின்ஸ் பண்ண முடியாது. பிரபு மேல இருக்கிற லவ் தான் என்னை இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சிருச்சு. அண்ணா, உன் கோவம் எனக்கு புரியுதுண்ணா.
இத நம்புறதுக்கு உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். உன் தங்கச்சி மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நான் போய் தப்பான ஒருத்தரை விரும்பிடுவேனா? என் வாழ்க்கையில நான் தப்பா சூஸ் பண்ணிருக்கேனா? இல்லன்னா ஆரம்பத்துல எனக்கும் பிரபு மேல கோவம் இருந்துச்சுதான். ஆனா அவன் நிலைமையில இருந்து யோசிக்கும் போது அவன் செஞ்ச எதுவுமே தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுதுன்னா, இப்ப கூட அவன் என்னை காயப்படுத்தலன்னா, அவன் நிலைமைய எனக்கு பொறுமையா எடுத்துதான் சொன்னான். ப்ளீஸ்னு அவனை ஏத்துக்கோன்னு. வர்ஷினி, நாம பொறுமையா பேசிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. இனி இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ எப்பவுமே செய்யக்கூடாது. சத்தியம் பண்ணு. என்னால பிரபு இல்லாம உயிரோடவே இருக்க முடியாது தமிழ். அது சத்தியம். என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? புரியல டாக்டர். இல்லம்மா, அந்த பொண்ணு தான் லவ் பண்ண பையன் வேணுங்கிறதுக்காக உயிரே விட துணிஞ்சிருக்கா. அடுத்து நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேக்குறேன். டாக்டர், அந்த பையன் நல்லவன் இல்ல டாக்டர். அவ அப்பனுக்கும் எங்களுக்கும் பெரிய பகை. நாங்க எப்ப அழிவுன்னு காத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி டாக்டர்? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா உங்க தங்கச்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க முடிவை உங்களால மாத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. அவங்க என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் தயவு செஞ்சு யாரும் கோவப்படாதீங்க. ஒரு தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் திரும்ப திரும்ப மைண்ட் அதுக்கு தான் போகும். அதனால எப்பவுமே அவங்க பக்கத்துல ஒரு ஆள் இருங்க. அவங்க கிட்ட ஆறுதலா பேசுங்க. இப்போதைக்கு அவங்களோட முடிவுக்கு எதிரா யாரும் எதுவும் பேசிடாதீங்க. இன்னொரு தடவை அவங்க சூசைட் அட்டம் பண்ணிட்டா அவங்கள திரும்ப காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் எழுதி கொடுக்குற இந்த டேப்லெட்ஸை இன்னும் ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்கள கூட்டிட்டு வந்து செக்அப் பண்ணிக்கோங்க. சரி, அப்ப நீங்க கிளம்பலாம். சரிங்க டாக்டர். ம். சிபி, ப்ளீஸ். வர்ஷினி நடந்துக்கிறதும் பேசுறதும் கண்டிப்பா உங்களுக்கு கோவத்தை உண்டாக்கும். அதுக்காக கோவப்பட்டு கோவமா வர்ஷினி கிட்ட பேசாதீங்க. சிபி, ப்ளீஸ் சிபி.